சரி கவனி. சாப்டர் 4 வந்து இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. சாப்டர் 4 அப்படின்றது இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி அதாவது திரிகோணமிதிக்கு நேர்மாறு கண்டுபிடிக்கிறது, எதிர்மறை அப்படின்னு சொல்லலாம். முக்கோணவியல்ல எப்படி டாபிக் கொடுத்துருக்கு தமிழ்லன்னு பார்த்துக்கோ. கமனி சொல்றத ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் செய்ய முடியும். இங்க பாரு, கொஸ்டின் அப்படின்றது sin 60 அல்லது sin 30 எப்படியா வச்சுக்கோ. இதுக்கு என்ன ஆன்சர்? அப்ப இது கொஸ்டினுக்கு ஆன்சர். sin 30க்கு என்ன வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். sin 30க்குனா 1/2 இதுதான் ஆன்சர். திருப்பின்னு சொல்லிட்டேன், அந்த டேபிள்லாம் நல்லா தெரிஞ்சாதான் அந்த பாடத்தை கையை வைக்க முடியும், இல்லைன்னா பாடத்தை மறந்துடுங்க. ஹரிசு பார்த்துக்குங்க, சமி பார்த்துக்குங்க, வழி இல்லை, இதெல்லாம் 10th உள்ளது. இந்த sin 30க்கு 1/2 சொன்னோம்னா 1/√ன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாது. வாத்தியார் மேலே எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாதா? ஏய் குட்டமுட்டி, கொல்ல போகிறவனைய, அந்த டேபிள் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். இந்த பாடம்லாம் அப்படித்தான். அப்போ இந்த பாடத்தை வந்து நம்ம கையை வைக்க முடியாது. நீங்கள் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு ஆன்சருக்கு கொஸ்டின் பண்ணுறது. அதாவது 1/2ன்றது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னா எந்த டிகிரிக்கு வரும் அப்படின்றது அர்த்தம். 30 டிகிரிக்கு வரும். இதுதான் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. இதை வந்து π/6ன்னு எழுதலாம். π/6ன்னு எழுதலாம். எப்படி சார் π/6ன்னு எழுதுனீங்க? πனா 180, πனா 180 டிவைடட் பை 6 அடிச்சோம்னா 30 வரும். இதுக்கு பேர் ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, டிகிரி. இதுக்கு பேர் ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 11th ஸ்டாண்டர்ட்ல உள்ளது. புரியுதான்னு பார்த்துக்கோ. நம்ம படிக்க போறது இதுதான், இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி அப்படின்றது. ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கையில நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், கொஸ்டின் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆன்சர் கொடுத்துருக்கிறதுக்கு நம்ம கொஸ்டின் சொல்லணும், அவ்வளோதான். இதுதான் இந்த கணக்கு. காமனாக எழுதுறீங்கன்னா பாரு, டேய் x is equal to sin தீட்டான்னு வச்சுக்கோ. x is equal to sin தீட்டான்னு வச்சுக்கோ. டேய் கமனி, இந்த சைனை மட்டும் இங்கிட்ட எடுத்துட்டு போறோம் அப்படின்னா டிவைட்ல கொண்டு போகக்கூடாது. அந்த டேனுக்கு கொண்டு போனே இல்லை, அங்கிட்டு டேன் இன்வெர்ஸ் இருந்தால் அங்கிட்டு கொண்டு போனே இல்லை ஆர்கியூமெண்ட்ல. அது மாதிரி. அப்போ இதை தீட்டா ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனோம்னா டேன் இன்வெர்ஸ் சாரி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. இதுதான் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டானா தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இங்கிட்டு கொண்டு போகணும். அப்போ யோசிக்கணும், சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு பொறுமையாக எழுது. எல்லாத்துக்குமே அதே மாதிரி எழுதலாம். அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னா தீட்டா ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனோம்னா இது இங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ என்ன வந்துடும்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு எழுதுறோம் அப்படின்னா இந்த சைடு கொண்டு போகிறோம் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோதான் கணக்கு. இதே மாதிரி டேனுக்கு எழுதுன மாதிரி காட்டுக்கு எழுதலாம், கொசிக்கனுக்கு எழுதலாம், சீக்கனுக்கு எழுதலாம், எல்லாத்துக்குமே எழுதலாம். ஒரு சம்மு வரிசை அப்படி போடுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் போடுறோம், சும்மா இந்த நிறைய எக்ஸாம்பிள் சம் அதிலே போடுறேன். எக்ஸாம்பிள், டேய் கவனி, சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா தீட்டா என்னன்னு கேள்வி கேட்குறோம். அதே மாதிரி தான் இதில் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1னா என்னன்னு கேட்குறோம், டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1னா என்னன்னு கேட்குறோம். இவ்வளோதான் கணக்கு. நீ தான் யோசிச்சு சொல்லணும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. சைன் வரிசையில் 1ன்றது எந்த டிகிரிக்கு வரும்? 90 டிகிரிக்கு வரும். 90 அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக π/2ன்னு எழுதணும். காஸ் 0 தான் 1, காஸ் 0 தானே 1. டேன் 45 தான் 45 தான் 1/√2 π/4. சாரி, டேன் 45 1, காஸ் 45 சைன் 45 1/√2 1/√2 டேன் 45 1. இதுதான் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி. அதான் சொல்கிறேன்ல, ஒரே வார்த்தை. ஆன்சர் கொடுத்தா கொஸ்டின் பண்ணணும், அவ்வளோதான். மாற்றி எழுதுறது எதிர்மறை அப்படின்ட்டு. இதை பற்றி தான் நம்ம படிக்கணும். இப்போ வந்து உனக்கு ஸ்லோப்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பா. ஸ்லோப்
ஸ்லோப்னா சாய்வு, தமிழ்ல சாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எம்னு டினோட் பண்ணுவாங்க. எம் 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 அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. எம் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு சொல்லுவாங்க. எம் ஈக்குவல் என்ன சொல்லுவாங்க, நான் இருக்கான்னு பாருங்க. எம் ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு சொல்லுவாங்க. இல்லை எம் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுவாங்க, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் இப்படின்னு எழுதுவாங்க. அப்ப இதுவும் எம்மு தான், இதுவும் எம்மு தான். அப்ப நான் இது 1 2ன்னு வச்சுக்கிட்டா tan தீட்டா ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 எழுதலாம்ல. சரியா இல்லையான்னு பாரு. இது ரெண்டு ஒன்று, அது ரெண்டு ஒன்று தானே. இது என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பாரு, ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், சாரி ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒரு லைன் இப்படி போகுது. 2 பாயிண்ட் எடுக்கிறேன் லைன் மேல. இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இது ஏன்னு வேணா வச்சுக்க, இது பின்னு வேணா வச்சுக்க. பார்த்துக்க ஒழுங்கா. இந்த பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்கேன், அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு கோஆர்டினேட் எழுதணும்னா, பாயிண்ட்டுக்கு கோஆர்டினேட் எழுதணும்னா இங்கனக்குள்ள ஒரு புள்ளி வைக்கிறோம்னா, இது இங்கனக்குள்ள ஒரு நம்பர் தெரியணும், இங்கே ஒரு நம்பர் தெரியணும். அப்போ தான் எழுத முடியும். என்ன சொல்கிற ரைட்டா தப்பா? 2,4 அப்படின்னு குறிச்சா தானே அங்கே குறிக்க முடியும். இதுக்கு நேரம் வேணும்லடா, இதுக்கு நேரம் வேணும், இதுக்கு நேரம் வேணும், அதே மாதிரி இதுக்கு நேரம் வேணும்ல. அப்படின்னா தான் இந்த நம்பர் எழுத முடியும். புரியுதா இல்லையா? அப்போ நான் எழுதுறேன், அதை x1 y1 எழுதுறேன். புரியுதான்னு பாரு. சொல்றது இது புரிஞ்சிருக்காது பாதி பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு கிராஃப்ல எங்களுக்குள்ள ஒரு பாயிண்ட் இருக்குன்னா சும்மா வைக்க முடியாதுப்பா. நம்பர் தெரியணும், முன்னாடி ஒரு நம்பர் பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், ஒய் இருக்கணும். அப்படின்னா தான் பாயிண்ட் வைக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 2 நம்பருமே எப்படி இருக்கும்? இவ்வளவு தூரம் பேச வேண்டியிருக்கு அப்படின்னா 10th சரி பண்ணலன்னு அர்த்தம் உங்களை. இது 2 நம்பர் இருக்கும், இங்கிட்டு பிளஸ் நம்பர் 1, இங்கிட்டு ஒரு பிளஸ் நம்பர் 1, 2 நம்பர் இருக்கும். இது எக்ஸ் நம்பரு, இது ஒய் நம்பரு. அதுக்கு பேர் தான் கோஆர்டினேட், ஆயச்சு தொலைவு. அப்போ அதை நான் இங்கே எடுக்கையில் ஒன்று x1 y1 எடுக்கிறேன், இதை ஒன்று x2 y2 எடுக்கிறேன் பிக்கு. அப்போ நாங்கள் லேசாக வந்து இப்படி கோடு போட்டு இப்படி சேர்க்கிறேன், ஒரு ட்ரையாங்கிள் இப்படி சேர்க்கிறேன். இங்கே ஆங்கிள் தீட்டா கொடுத்தோம்னா அதே ஆங்கிள் தான் இங்கே வரும். இங்கே தீட்டா கொடுத்தோம்னா அதே தான் அங்கேயும் வரும். ஏன்னா ஒரே கோடு தானே, இது ஒரே கோடு தான். இதுவும் பேரலல் தான், இதுவும் என்னது தான், பேரலல் தான். அதனால இங்கே தீட்டா கொடுத்தா இங்கே தீட்டா கொடுக்கலாம். இதுக்கு தீட்டாக்கு எதிர்த்தாப்புல உள்ளது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைபார்டனஸ். இந்த பாரு கவனி, இந்த இடத்துல ஒய்க்கு உள்ள வித்தியாசம். இது ஒய் 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 ஒய், இது டெல் எக்ஸ் வேணா எழுதிக்கலாம், சாரி டெல் ஒய். இது எக்ஸுக்கு உள்ளது சின்னது, டெல் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அந்த சைடில் உள்ளது டெல் ஒய்னு எழுதியிருக்கேன், இந்த சைடில் உள்ளது என்ன எழுதியிருக்கேன், டெல் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். டெல்லுனா ஒன்றும் கிடையாது, சின்ன வித்தியாசம் சொல்லுவாங்க, சின்ன மாறுபாடு அப்படின்றதான் டெல் ஒய் டெல் எக்ஸ் அப்படின்றது. ஒயில் உள்ள மாறுபாடு வந்து டிஃபரன்ஸு. கவனிச்சுக்க, ஒயில் உள்ள டிஃபரன்ஸ் வந்து டெல் ஒய்னு எழுதியிருக்கேன். எக்ஸில் உள்ள டிஃபரன்ஸ்னு வார்த்தை சொல்கிறேன், வித்தியாசம் வித்தியாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நேரம் இங்கே வச்சோம்னா, இதுக்கு நேரம் வச்சோம்னா இங்கே வரும். இந்த இடத்துக்கு ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் இங்கே வரும். என்ன நேரம் இருந்தா பிக்கு நேரம் இங்கே வச்சா இங்கே தான் நம்பர் வரும். பிக்கு பாயிண்ட் இந்த x2 இங்கே தானடா வரும், தெரியல தெரியுதா? இந்த இடத்துல ஏக்கு இங்கனக்குள்ள என்ன வரும், x1 வரும், தெரியுதா இல்லையா? அப்போ இந்த கேப் என்ன வரும் அப்படின்னு யோசிக்கணும். தம்பி ராஜா சுதர்சன், இந்த இடத்துல x2 வரும், இந்த இடத்துல x1 வரும். சரியா தப்பான்னு பாரு, சரியா தப்பான்னு பாரு. சொல்றது அந்த இடம் சொல்றது புரியுதான்னு பாரு. x2 மைனஸ் x1 சொல்லுவாங்க, அதுக்கு சொல்ல வந்தேன். அதே மாதிரி ஒய்க்கு டிஃபரன்ஸு y2 மைனஸ் y1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ டேன் தீட்டா கண்டுபிடிக்கிற அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கு இங்கனக்குள்ள வேணா ஒரு பாயிண்ட் கொடுத்துக்க, ஏதாவது பேர் வேணா கொடுத்துக்க, சீன் வேணா கொடுத்துக்க. இன் ட்ரையாங்கிள் பிசியில் பிஏசி, இன் ட்ரையாங்கிள் பிஏசின்னு எழுதிக்கேன், நானா எழுதியிருக்கேன். டேன் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். டேன் தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் டெல் ஒய்
பை டெல் எக்ஸ். அப்போ அது என்ன வந்துருச்சு, y2 மைனஸ் y1 பை என்ன வரும், x2 மைனஸ் x1. இதைத்தான் நான் இங்கே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்படி ப்ரூவ் பண்ணி காட்டுவாங்க. உங்களுக்கு என்னத்தை நான் சொல்லிக் கொடுக்க போங்க. இவ்வளோ உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா கம்முன்னு இருந்தாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது நம்ம. ஏன்னா தெரிஞ்சுக்கிறேன்னு ஆர்வம் வேணும். அப்படின்னா தான் நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைன்னா கணக்கை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது, விளக்கம்லாம் கொடுக்க முடியாது. இது ஸ்லோப்புக்குள்ளதை கொடுத்துருக்கேன், பார்த்துக்க. ஸ்லோப்னா சாய்வுக்குள்ளது. பார்த்துக்க. இது எம்ன்றது கண்டுபிடிச்சது எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். டெல் எக்ஸ் டெல் ஒய் இந்த மாதிரி உள்ளது டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு டேன் தீட்டா தான் ஸ்லோப் அப்படின்றது. இதுதான் இந்த இதுக்குள்ள கணக்குக்கு உள்ளது. ஏன் இது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதை வச்சு தான் இந்த பாடமே. இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், டேன் தீட்டா யூஸ் பண்ணியிருக்கோம், 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. இதை நான் இந்த பாயிண்ட் ஆன்சரை வந்து காமிச்சிருக்கேன், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு. உங்களால் இது கேட்க மாட்டாங்க. ஜாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. ஜாமெட்ரிக்கல் அப்படின்னா படம் வரைஞ்சு அந்த ஸ்லோப்பை சொல்கிறது. 10th அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, இதை மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிடுவோம். இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரியில் வரதான் செய்யும், முடியுமான்னு பாரு. இதெல்லாம் படம் தேவையில்லை, சொல்கிறேன் உனக்கு.